நான் தாழ்ந்தாரா போனேன், நான் கலெக்டா போனேன். படிங்க மரம் 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 மரம். கோ வணக்கம் கோ கோ புஷ்பக்கோ வானதி எக்கோ எக்கோ தமிழிசெக்கோ வணக்கங்கோ பிரபுலாதாக்கோ வணக்கங்கோ. உங்களை கோன்னு சொல்லலை, அக்கோ அக்கோ அப்படி தான் சொல்லுதேன். ஏக்கோ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அண்ணாமலைக்கு செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லப்படுதில்ல, நம்பப்படுது இல்லை, அதுதான் வச்சுக்கிடுங்களேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குன்னா, அந்த கொடுமை நடந்திருக்குன்னா, அந்த கொடுமைக்கு எதிராக நாமெல்லாம் கொதித்து எழுந்துடுதுங்க. கொதித்து எழ வேண்டும், அதுதான் நியாயமானது. எங்கேயும் அந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல் நடக்க விடக்கூடாது, அநியாயம் நடக்க விடக்கூடாது, அக்கிரமம் நடக்க விடக்கூடாது. அது தடுக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும். ஒரு அச்ச உணர்வு அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதற்கான கடுமையான நிலைப்பாடை அரசு எடுக்க வேண்டும். அது உண்மைதான். நீங்கள் வெறுமனே கையை காலில் கட்டு போடுறதெல்லாம் இல்லைங்க. நான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன். ஒருத்தர் பார்த்துருந்தார், இந்த வீடியோ ஒருத்தர் பார்த்துருந்தார். நான் உண்மையை பேசணும் ஒன்று யூடி போய் பயந்துரா எப்படி பண்ணுதுன்னா, இவன் உண்மையை பேசாமடா, அதனால் இவனுக்கு வியூஸ் போகாத அளவில் முடக்கி போட்டுருவோம் அப்படின்னு அவங்க. அதில் தான் எல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தானே வேலை பார்க்காங்க, வேறு யார் பார்க்கா? அவன் தான். அது நாம் தமிழ் தோம்பிகள் தான் அதிகமாக அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதில்னா ப்ரெஷர், பிஜேபி ப்ரெஷர் இருக்கும். அவங்க தான் இன்னென்ன சேனல்கள்லாம் வெளியேறக்கூடாது. அதாவது இன்னென்ன நம்மளை குறிப்பிட்டா நம்ம அந்த அளவு பெரிய ஆளா? அது இல்லை. அதாவது திராவிடத்திற்கு ஆதார கருத்தியல் கொண்ட யூடியூப் சேனல்கள் எதுவாக இருந்தாலும் தட்டி வையுங்கள் என்று அவங்க ஒரு மூட்டு கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். அல்லனா இப்போ மெட்டாவுக்கு எதிராக இப்போ வழக்கு போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி இது இப்படி நாங்கள் வழக்கு போட போகிறோம்னுட்டாங்கல்ல, எங்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிவிட்டார்கள். ஒரு அரசு கொரோனா கால பேரிடர் காலத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்ததை சொல்லி காட்டுவார்களாம். அவர்கள் அதை கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டாங்களாம். மக்களுக்கு நாங்கள் 22 கோடி தடுப்பூசிகளை போட்டுவிட்டோம். 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். அதில் 22 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டுவிட்டோம். பெருமையை மாநாடு தட்டிக்கிட்டதாக. என்ன ஐயா அது? இந்த சீரம் நிறுவனத்திட்ட நீங்கள் எத்தனாயிரம் கோடிகள் வாங்குனீங்க பிஜேபியா? அதுவும் எப்படி? அது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நல்ல சட்டப்பூர்வமாக தான். அதில் ஐயாவை பாராட்டி ஆகணும், சும்மா இல்லை, பாராட்டணும், நிச்சயமாக பாராட்டணும். அதனால் சட்டப்பூர்வமாக தான் வாங்கியிருக்காங்க தேர்தல் பத்திரங்கள்லாம். நீதிமன்றம் காரி அதெல்லாம் வேறு விஷயம். கேரி நாலஞ்சுதான், காரி நாலஞ்சுதான். ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கீழே இறக்குவது அத்தனை சுலபம் அல்ல. ஏன்னா நாட்டில் வாக்காளர்கள் பெருகிவிட்டார்கள் அப்படின்னு நினைக்க தோணுது. வாக்காளர்கள் பெருக்கம் இருக்கும், ஆனால் இவிஎம் மிஷின் பெருக்கம் எண்ணிக்கையை விட, இறக்குமதியை விட, தேர்தல் ஆணையத்தின் இறக்குமதியை விட அதிகமாக இருந்தாலும் இருக்குமோ, அதில் வாக்காளர்கள் பெருகிவிட்டார்களோ என்று இங்கே ஐயப்பாடெல்லாம் நிறைய பேர் எழுப்புறாங்க. நாம் எழுப்பலை, நிறைய பேர் எழுப்புறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது இருக்கட்டும் ஒரு கரையில், அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் தான் கட்டியம் கூறி எழும்பி நிற்கணும். எல்லா பக்கமும் அவர்கள் அந்த போராட்டத்தை மக்கள் திரட்சி ஏற்படுத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கணும். அவங்க கொஞ்ச நேரம் குவாங்க, பிறகு அப்படியே சைலண்ட் மூடுக்கு வந்துடுறாங்க. ஏன்னே தெரியல. மக்களாக திருந்துட்டோம், மக்களாக எழுச்சி பெறட்டும்னு நினைக்காங்களா? வழிகாட்டுதல் வேணுங்கள. அந்த வழிகாட்டுதலுக்கு வழி இல்லாமல் வேலை செஞ்சால் அப்படி. ஒரே ஒரு தலைவர், தங்கமான தலைவர் ராகுல் காந்தி, அவர் நமக்கு நம் நாட்டில் கிடைத்த அரிய பொக்கிஷம். அன்பின் பிறப்பிடமாக இருக்கார். எல்லா மக்களையும் அவர் கைப்பிடித்து மேலே தூக்கி விடணுங்கிறதுல உறுதியாக இருக்குது. இன்னும் வட மாநிலங்களில் செருப்பணிய தடை விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம மாநிலத்தில் இருந்ததில்ல. முன்னாடி பெரியார் எழுவதற்கு முன்னாடி இருந்துச்சு இல்லை, மேல் துண்டு ஆடை அணியக்கூடாது, அந்த மாதிரியான கொடுமைகள். மேலாடை அணியக்கூடாது, பெண்களே அணியக்கூடாதுங்கிற கொடுமைலாம் இருக்குது. பெரியாருடைய சீர்திருத்தங்களுக்கு பிறகு எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னா,
பெரியார்லாம் ஒன்றும் பண்ணலை, அதெல்லாம் கிடையாது. எங்கள் ஐயா வைகுண்டர் அவர் பண்ணினார், அவர் மாற்றத்திற்கான விதைகள் ஊன்றினார், இல்லைன்னு யார் சொன்னா? இப்போ அது அவர் மீது நமக்கு மரியாதை அதிகமாக கூடிக்கிட்டே போகுது. அந்த அந்த நேரத்திலேயே அந்த முயற்சியை அவர் கை கொண்டிருக்கிறார். ஆனால் நீ வெறும் மண்ணாங்கட்டி பாவாடை, இன்னும் விளங்காத பேர், வாய்க்கில் விளையாத பேர், பேரே இல்லாத பேர். அப்போ அதாவது அகிரிணை பேர்களாக மனிதர்களுக்கு வைக்கணுங்க நிபந்தனை, அந்த திணிப்பு, அந்த ஒடுக்குமுறை எல்லாம் இருந்தது. யார் இதில்? எல்லாம் பார்ப்பனிய ஆதிக்கத்தின் கீழ் அந்த ஒடுக்குமுறை இருந்தது. அப்போ பெரியாரிசம் எழும்போது தான், பெரியார் எழும்போது தான், பெரியாரிய கருத்தியல் பெறும்போது தான் பெயர்கள்லாம் மாற்றப்படுது. ஆமாம், இப்போ ஒரு படத்தில் நம்ம இவரே சொல்லுவார், கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமிம்பார். யார்? ஆர்யா. கும்பிடுறேன் சாமி. அவர் ஏட்டா நடிக்கவர், இடம் பயப்படாதடா பயப்படாதடா, பேரை சொல்லுடா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு கும்பிடுறேன் சாமிம்பார் அவர். அதுக்கு பிறகு என் பேரை சொல்லுடா ஐயா அப்படின்னா என்ன? கும்பிடுறேன் சாமின்னு நாங்கள் தான் உங்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்கணுமோ? நீங்கள் எங்களை கும்பிடணுங்கிறதுக்காக எனக்கு பேரே அதுதான் ஆப்பு அப்படின்பாரு. ஆப்பு வச்சுருப்பாரு ஒரு இடத்துல. அதே மாதிரி ஐயா சாமி, ஐயா துறை, ஐயா கண்ணு அப்படின்ட்டு நிறையா பேரை ஐயா ஐயான்ட்டு வச்சது யார் காலத்தில்? ஐயா சாமி எல்லாம் யார் காலத்தில்? நம்ம யாரையும் போய் ஐயா சாமின்ட்டு இருந்தால் நம்மளும் ஐயா சாமினா அவன் சொல்லிட்டு வாடா ஐயா சாமினாலும் அந்த ஐயா சாமிங்க வார்த்தையை பயன்படுத்தணும்ல. அப்படி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மக்கள் மனதில் உணர்ச்சியை தட்டி எழுப்பி உருவாக்கம் கொடுத்து வளர்த்தது பெரியாரியம். அது இங்கே நம்ம அக்கா யார், நம்ம தமிழிசைக்காவுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து சீமான பேசியது சரியானது. தீம் பார்ட்னர். எது? தீம் பார்ட்னர். சீமான் இஸ் பெஸ்ட் பார்ட்னர்னு சொல்லிட்டு போங்களேன். தீம் பார்ட்னர் எங்களுடைய இதுக்கு வந்துட்டார், எங்கள் வழிக்கு வந்துட்டார். நாங்கள் என்ன கருத்தை இவ்வளோ நாளமும் பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே கருத்தை தான் சீமான் பேசிவிட்டார். அதுக்கு இன்றைக்கி ஒரு ட்வீட்டு போட்டிருக்கான் நம்ம கரிக்கஞ்சி இடும்பை கார்த்திக், இடும்ப வனம் கார்த்திக். அவன் என்ன போட்டிருக்கான்னா, அதாவது அவங்க ஜனாதன கோட்பாடு, அது பார்ப்பனியம், அது இதுன்ட்டு இருக்குல்ல, அதையெல்லாம் பெரியார் மறுத்தார் என்று இவர்கள் பெரியாரை ஒதுக்குகிறார்கள், விரட்டுகிறார்கள். நாம் அதில் பெரியார் சமரசமாக இருந்தார், சாதுரியமாக இருந்தார், தன்னிச்சையாக இருந்தார், முரணோடு இருந்தார். அதில் நாங்கள் பெரியாரோடு முரண்பட்டு பெரியாரை வீழ்த்துவதற்கு நாங்கள் அரண் கட்டி நிற்கிறோம் அப்படின்னு அவன் ஒரு வர்ணனையை எடுத்து விட்டுருக்கான். கரிக்கஞ்சி என்று அன்பாக அழைக்கப்படுகிற இடும்பவனம் கார்த்திக். அப்போ அவன்கிட்ட எவ்வளோ முரண் இருக்குன்னு நம்ம கேட்கக்கூடாது. அவன் தனிப்பட்ட சொந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசண்டாம், விடுங்க. பெரியார்கிட்ட எங்கே சமரசம் இருந்தது, எங்கே முரண் இருந்தது? நீனா ஒன்று எழுதிக்கிட்டேன்னா, பேசிக்கிட்டேன்னா அது சரியா அப்படின்னா அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம சீமானே ஒரு முறை வந்து என்ன சொல்லுவார்னா, நான் பெரியாரை எங்காவது எழுந்து பேசியிருக்கேனா? அதே மாதிரி ஜெயலலிதாவை ஈழத்து தாயின்னு சொல்லியிருக்கேனா? ஆதாரத்தை காட்டுனா நான் இப்போ கச்சை கலைச்சிட்டு ஓடியிருந்தேன் அப்படின்னு சீமானே பேசியிருக்கார். இருக்கு, அதெல்லாம் தரவுகள் இருக்குது. சரி, இப்போ அவர் கதைகள் இருக்கட்டும். நாம் நடப்பு பிரச்சனைக்கு வருவோம். என்ன பிரச்சனைன்னா, இருக்கார்ல இந்த ஷா எம்எஸ் ஷாவா, அந்த மாசு சார், நம்ம எச்ராஜா சொன்னார்ல, அந்த மாசு சார் அப்படின்ட்டு, அந்த ஷா அந்த 15 வயது குழந்தையும் பாலியல் வன்கொடுமைப்படுத்திருக்கார். தொடர்ச்சியாக அந்த குழந்தையின் தாயையும் அதே மாதிரியான வேலைகளை செய்திருக்காரு. இவருக்கோ வயது 70க்கு இருக்கலாம். ஆனால் அவர் நம்ம தமிழிசைக்கா கூட நெருக்கமாக நின்றுருக்கார். அது அவர்கள் கட்சி சார்பாக இருந்திருக்காரு. அவர் அப்படி மண்டைக்கில் வந்து மலத்தை வைத்திருக்கிறார் என்பது
நம்ம அக்காவுக்கு தெரியாது. தெரியாதுல்ல இப்போ? தெரியாதுல்ல? தெரியாது. சரி, இப்போ வந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்வுக்கு நடந்திருக்கு, முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ அது சம்மந்தமாக நம்ம எக்கோ அதான் குஷ்பக்கா, வானதி அக்கா, நம்ம தமிழிசை அக்கா, பிரேமலதா அக்கா, அதுக்கு இங்கே வேற எங்கள் அக்கா முக்கியமான அக்கா இருக்காங்களே, நம்ம அவங்கள விட்டுட்டுல வந்துட்டோம். யாரு? நம்ம அன்புமணி அக்கா அக்கா அதான்க்கா. அந்த அக்கா பேர் என்னக்கா? நீங்கள் எலெக்ஷனில் மட்டும்தானக்கா வந்து நின்னீங்க, அதனால் உங்கள் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சௌக்கியமாக்கா? சௌமியாக்கா? சௌக்கியமாக்கா? ஏங்கா அந்த செலக்டிவ் அம்னீஷியா உங்கள் எல்லாரையுமா தூத்திக்கிட்டு, அண்ணாமலையை பிடிச்ச செலக்டிவ் அம்னீஷியா உங்களுக்கு எல்லாரையுமா தூத்திக்கிட்டு, ஏங்கா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு மட்டும் வானுக்கு பூமிக்குமா குதிச்சியே இல்லை. இப்போ இந்த மதுரை எம்எஸ்ஆ மேட்டரில் என்ன கவனிக்கிட்டு இருக்கீங்க? மதுரையில் தானே கண்ணகி செலம்பெடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு நாடக நடிகையை கூட்டியாந்து இப்போ அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அது பெருமை மிகு விஷயம். ஊதியம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அது பெருமை மிகு விஷயம். ஆனால் நம்ம அக்கா கண்ணகி குஷ்பு இருக்கும்போது, நான் கண்ணகியாக தான் 38 வருஷமாக வளர்ந்து வருகிறேன்னு சொல்லுது, குஷ்பு இருக்கும்போது ஏங்கா அந்த நடிகை ஏங்க மன்னட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க? கையில் சிலம்போட வந்து வீரவசனம்லாம் அந்த அம்மா பேச நீங்கள் சொல்லியிருக்கிய, நீங்கள் ஏக்கியிருக்கிய, அந்த அம்மா ஏங்கிச்சு. ஆனால் கைதுன்னு வரும்போது ஐயோ நான் நாடக நடிகையா, நடிக்க வந்தமியா, நான் ஆக்சுவலாக பிஜேபி இல்லை, நான் ஆக்டர் அப்படின்னா அவங்க அது முய்யோன்னு சத்தம் போட, ஏமா ஒரு நாள் சாயங்காலம் வர தான் வச்சுருப்போம், நீ அது இன்னைக்கு சாயங்காலம் வரதானே, நீ காசு வாங்கிட்டல, கூட கொஞ்சம் வேணா பேமெண்ட்டை பேசி வாங்கிட்டு போ, நாங்கள் எங்கே கடமை செய்யணும்னு போலீஸார் செய்துட்டாங்க. அதே மதுரையில் கண்ணகி எங்கே நீதி கேட்டாங்களோ அந்த மதுரையில் தான் கண்ணகி அந்த கதையில் நமக்கு வந்து உடன்பாடு நிறைய இல்லை, மாறுபாடு இருக்குது. ஆனாலும் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் சிறப்பாக தமிழ் இருக்கிறது, வளம் இருக்கிறது, படிக்க ஆனந்தமாக இருக்குது. ஆனால் கதையில் நிறைய பிழை இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குது. ஏன்னா அது வந்து பெண்ணியத்துக்கு எதிராகத்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எல்லா கதைகளும் புராணங்களும் பெண்ணியத்துக்கு எதிராகத்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அப்படிங்கிறதுனால நமக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். சரி, போட்டு விடுங்க, அந்த கருத்தை நீங்கள் பெருசு பண்ணண்டாம், மாறுபட்ட கருத்து இருக்குன்ட்டு. அதே கண்ணகி வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த கதை நகரத்தில் நீங்கள் சிலம்ப தூக்கிட்டு ஒரு நடிகையை வச்சு நடிச்சிய ஏங்க. இப்போ அதே மதுரையில் தனக்கு அந்த எம்எஸ்ஆ அப்படிங்கிற அந்த அந்த ஏதோ பிடிச்ச மிருகம் 15 வயது சிறுமியை அந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்க, இப்போ போக்சோ சட்டத்தில் அவன் அரெஸ்ட் ஆகியிருக்கான். நீங்கள் ஏங்க அந்த அரசுக்கு எதிராக போராடலை? ஏக்கோ பிரேமலதாக்கோ ஏன் போராடலை? போராடணும்ல சமியாக்கா. ஏன் அன்னைக்கு உங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை இருந்துச்சு, ஐயா உங்கள் மாமனார் ராமதாஸ் அவர்களுக்கும் தமிழ் குடிதாங்கி ராமதாஸ் அவர்களுக்கும், மரவட்டி ராமதாஸ் நம்ம சொல்கிறது இல்லை, அது உங்களுடைய கட்சி கொள்கையாக இருக்கலாம், நாம் அதை சொல்கிறது இல்லை, ஏன்னா அவர் தமிழ் குடிதாங்கி அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களா. அவரும் உங்களுடைய இணையரும் பிரச்சனை, 2 பேருக்குமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அப்போ வந்து இது வந்து மீடியாவில் பெரிதாக பேசப்படக்கூடாது, இது விரிவாக்கம் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நேரடியாக களத்தில் குதிச்சியலை. போலீஸ் அங்கேருந்து போலீஸாக தருதுன்னா பாத்திரத்தான் செய்வோமே, போலீஸ் நிற்கத்தான் செய்வாங்க, பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமில்ல, அதுக்காகவே அது நிற்பாங்கல்ல, நிற்கணுமில்ல. அந்த மேட்ரு கூட தெரியாமல் என்னக்கா இப்படி போய் இப்போ நம்ம வேற ஒன்றும் கேட்கல, புலப்பமாக தருதா, நீங்கள் புலம்புதியல்ல, அப்போ உங்களுக்கு நாங்கள் அதை சுட்டி காட்டணும்ல, இட்டு காட்டணும்ல. ஆமாம், நீங்கள் எதுக்கு போராடினீங்களோ அதே மாதிரியான மற்றும் ஒரு பெரிய சம்பவமாக
மதுரையிலே நடந்திருக்கு. உங்கள் கட்சி நிர்வாகி, அது மாநில நிர்வாகி மோடி ஐயா கூட கூட அவர் புகைப்படம் எடுத்திருக்காரு. உங்களோட தமிழிசைக்கா கூட நெருக்கமாக புகைப்படம் எடுத்திருக்காரு. அண்ணாமலைஜியோட புகைப்படம் எடுத்திருக்காரு. இந்த காஜி பிடிச்ச கட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்களாம் வந்து பெண்ணுரிமைக்காக போராடுதேன்னுட்டு வந்து தெருவில் நிற்கியலே, எந்த முகத்தோட நிற்கிய அப்படின்ட்டு உங்களை கடும் சொற்கள் பேச மாட்டோம், பேசக்கூடாது. அது நம்ம கொள்கையும் இல்லை, அது கோட்பாடும் இல்லை. ஆனால் இதுக்கும் நீங்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும், ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும். எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த நாய் கழிசடை தானக்கா, அந்த கழிசடைன்னு நீங்கள் சொல்லணும் இல்லை. அதுதானே ஒரு பெண்ணியவாதியினுடைய கொள்கை கோட்பாடுடைய அழகு. ஒருவேளை சனாதனவாதிகள் எந்த வேலைகளை செய்தாலும் அதை பற்றி கண்டுக்க மாட்டீங்களா? சனாதனவாதிகள் ஆட்சியில் என்ன நடந்தாலும் ஆமாம் கண்டுக்க முடியாத. ஏன்னா இப்போ பாருங்கள், ஹரியானாவினுடைய பிஜேபி மாநில தலைவர் அவரை கூட்டு பாலியல் வன்புணர்வில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. வழக்கை ஒன்றுங்களாம் ஆக்கிருவிய, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதுக்கு இது வேற. எங்கள் அக்கா புஷ்புட்டனுக்கு ஒரு கண்டனம் இல்லையே, வானதி கட்டனுக்கு ஒரு கண்டனம் இல்லையே. வழக்கு ஏன் பதிஞ்சேன்னு வேணால் கண்டிப்பாக. ஏங்க அந்த செலக்டிவ் அம்னீஷியாவை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எல்லாம் அதுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிற வேண்டியதானக்கா. நீங்களே டாக்டருக்கே டாக்டரா அப்படின்னு கேட்கலா? டாக்டருக்கு மேட்ரு புரியலைன்னா மேட்ரு வழங்க வைக்கிறதுக்கு இன்னொரு டாக்டர் தேவை தானக்கா. அதனால தான், அதாவது இதில் பெரிதொரு வார்த்தைகள் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எது பிரச்சனை அதுதான் மேட்ரு. இங்கே வேறு மேட்ருன்னு அதில் இட்டுக்கட்டிய 2 அர்த்த வசனங்கள் இருக்குது அப்படிலாம் யோசிக்காங்க. அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அந்த மாதிரியான யோசிப்புக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை, அதுக்கு நாம் பொறுப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் இந்த நிலைப்பாடை நீங்கள் எடுக்கலை, இது நாங்கள் கேட்கணும்ல. பொது தளத்தில் இருந்து எங்கள் கேள்வி கேட்போம். நீங்கள் அரசியல்வாதி, நேர்மையான அரசியல்வாதி, உண்மையான பெண்ணியவாதி அப்படின்னா நீங்கள் இந்த மதுரை பிரச்சனைக்கும் போராட வேண்டுமா இல்லையா? ஹரியானா மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவருடைய செய்கைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமா இல்லையா? புதுச்சேரியில் நடந்த உங்கள் ஆட்சி தானே, உங்கள் கூட்டாட்சி நடக்கல, அங்கே நடந்த பாலியல் பிரச்சனைக்கு நீங்கள் எதிராக குரல் கொடுக்கணுமா இல்லையா?